இந்த சபையானது நல்ல துளிர் விடுவதாக. ஆண்டவர் இதை நல்லா வளர பண்ணி அநேகருக்கு இது ஒரு அடைக்கலமாக, ஆறுதலான ஒரு இடமாக, தேவ வார்த்தைகள் குறையாமல் வெளிப்படுகிற ஒரு இடமாக கர்த்தர் இதை ஆசீர்வதித்து கிருபையாய் நமக்கு நடத்தி தருவார். இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். அதனால் இந்த முக்கியமான நாளில் என்ன நாள் என்று உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன டே தெரியுமா? ஸ்பெஷலாக ஒரு டே வருது. ஃபாதர்ஸ் டே மாதிரி, மதர்ஸ் டே மாதிரி, அப்புறம் விமென்ஸ் டே மாதிரி இன்றைக்கி ஒரு டே வருது. அது பாஸ்டர்மா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமாம், வாங்க வாங்க பாஸ்டர்மா வாங்க. இதை குறித்து என்ன செய்யுங்க, நீங்கள் அவளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த டேயை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒய்ஃப்ஸ் டே, மனைவிகள் தினமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு சீனியர் பாஸ்டர் போட்டு எல்லா மனைவிகளுக்கும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நம்முடைய சபையில் தஞ்சாவூர் சர்ச்சில் காலையிலே சொன்னோம். எல்லாரும் அப்படி தான் ரொம்ப ஆவலாக இருந்து அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸை கொடுத்தோம். இன்றைக்கி மனைவிகள் தினம். எல்லா வீட்லேயுமே ஒரு பெண் இருப்பாங்க. அது எப்படியோ, குழந்தையாகவோ, மகளாகவோ, மனைவியாகவோ, அம்மாவாகவோ, மாமியாராக, நாத்தனாராக, நாராக இருப்பாங்க. அப்படி என்ன செய்கிறாங்கன்னா, மனைவிகள் தினத்தை இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. நம்முடைய சபையில் இருக்கிற மனைவிகள் எல்லாருமே மனைவிகளாகி தான் தாயாக இருப்பீங்க. அந்த மனைவிகள் தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். மனைவிகளாக இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையின்படி 3ஆம் வசனம் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். எல்லாரும் சொல்கிறது தான், மனைவி மரமாக இருக்கக்கூடாது, கொடியாக இருக்கணும். கொடினா எப்படி இருக்கணும்? வளைஞ்சி நெளிஞ்சி என்ன செய்யணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க. கொடி எப்படி இருக்கும்? பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்ல பலன் கொடுக்கும். என்ன செய்யணும், அந்த வீட்டையே அலங்கரிக்கும். இப்போ இந்த கம்பியில் ஒரு கொடியை நம்ம சுற்றி விட்டுட்டோன்னா அது அப்படியே படரும். கொடிகள் மட்டும் அப்படியே நிற்காது, அப்படியே படரும், அழகுபடுத்தும். அது காய்க்கிற கொடி அப்படின்னா காய்களை கொடுக்கும். பழங்களை கொடுக்குற கொடின்னா நல்ல பழங்களை கொடுக்கும், சந்தோஷப்படுத்தும் அந்த வீட்டை. அது போலவே ஒரு மனைவியானவள் அந்த வீட்டை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனைவியாக காணப்படுவாள். நீங்கள்லாம் அப்படியே இருப்பீங்கன்றதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. காலையிலே தஞ்சாவூர் சர்ச்சில் இதை சொல்லி எல்லாரையும் விஷ் பண்ணோம். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. நானும் இப்பொழுது உங்களுக்கு ஒய்ஃப் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க மதர்ஸ் டேனா எம் ஃபார், ஓ ஃபார், டி ஃபார் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்ல, ஒய்ஃப் அப்படின்றதுலையே இதே வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அந்த ஒய்ஃபுக்கு அந்த டபிள்யூ வருது பார்த்தீங்களா, வித், ஐ வருதுல்ல, அதில் இன், விதின் வந்துடுச்சா. எஃப்ல ஃப்ரூட்ஃபுல் வைன், கனி தரும் ஒரு கொடி. ஃப்ரூட்ஃபுல்னா கனி தரக்கூடிய ஒரு பழங்கள் நிறைந்த. அடுத்து ஈ எவ்ரி ஹோம், விதின் எவ்ரி ஹோம் ஃப்ரூட்ஃபுல் வைன். இதான் நீங்கள்லாம் பெண்களாக்கிய நம்ம எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே விதின் எவ்ரி ஹோம், நம்ம வீட்டுக்குள்ளே தான் கனி கொடுக்குறோம். இந்த கொடி எப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி தான், நம்ம எந்த வீட்டில் வைக்கிறோமோ அந்த வீட்டை சுற்றி தான் என்ன செய்யும், கனி தரும். அது போலவே கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த குடும்பத்தில் நீங்கள் கனி தரும் கொடிகளாக, ஒரு ஃப்ரூட்ஃபுல் வைனாக இருக்க உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அருமையான ஐயாமார் இருப்பாங்க, கணவன்மார்கள் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ அந்த கொடிகளை பராமரிக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வீடுகளுக்கு அழகை தரும், பலனை தரும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும், இந்த கொடிகள் திடீர்னு என்ன செய்யும், பூச்சி பட்டெல்லாம் அரிச்சிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது நல்லா தான் அந்த கொடி வந்துட்டு இருக்கும், திடீர்னு எதுலையாவது ஒரு சின்ன டாட் இருக்கும், சின்ன ஓட்டை இருக்கும், அதெல்லாம் விழுறதுக்கு
என்ன செய்யக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கிற யாருமே விடக்கூடாது. என்ன செய்யணும், நல்லா பராமரிக்கணும். அந்த பெண்களை என்ன செய்யணும், நல்லா பராமரித்து அவங்கள கேர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கெலாம் அழகாக இருப்பாங்க. உங்களையும் வாழ்த்துகிறேன். நீங்களும் நல்லா பராமரிக்கிற ஆவி உடையவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் எப்போவுமே எல்லா காரியத்துக்கும் ஒவ்வொரு பாட்டை தேடுவேன். அது எனக்கு வழக்கம். பாட்டுனா எல்லா சூழ்நிலைமைகளுக்கும் ஒவ்வொரு பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த மனைவிக்கு பாட்டை தேடி தேடி பார்க்குறேன். ஐயோ, மனைவியை பற்றி யாருமே பாட்டு எழுதலையா அப்படின்னோடனே நான் போன வருஷத்தில் களியக்காவிலை பக்கத்தில் மேலக்குளப்புறம் அப்படின்னு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில், தஞ்சாவூர் சர்ச்சில் உள்ள ஒரு பையனுக்கு மேரேஜ் நடந்தது. கண்டிப்பாக வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க. போயிட்டு அந்த ஊரில் அந்த கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கோம். அந்த சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த பிள்ளைங்க கொயர் ஒரு பாட்டு பாடினாங்க. அது என்னென்னா, அந்த பாட்டில் இந்த மனைவியை பற்றி வந்தது. இன்னைக்கு காலையில் தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அந்த மனைவியை பற்றி ஒரு பாட்டு இருக்க, பாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடினேன். அது மனைவி என்னென்னலாம் செய்யணுன்றது அழகாக அந்த பாடலில் இருக்குது. அந்த பாட்டு எப்படின்னா, பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். நானும் சின்ன வயசுலேருந்தே கல்யாண ஆராதனைகள் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சர்ச்சில் அந்த கொயர் பாடின அந்த பாட்டு என்னை ரொம்பவே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே டச் பண்ணிச்சு. ஆஹா, அழகாக இருக்குது அந்த பாட்டில். அவங்க பாடின விதம் அப்படி, அதை உங்களுக்கு அப்படியே பாடி காமிக்கிறேன். ஒரு மனைவி அந்த வீட்டோரத்தில் எப்படி இருப்பாள் அப்படின்னு. உண்ணுதற் கிணிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். உண்ணுதற் கிணிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான், கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான். எண்ணரும் நலன்கள் இல்லத்தில் புரிவார், பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். உண்ணுதற் கிணிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். உண்ணுதற் கிணிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள், கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். எண்ணரும் நலன்கள் இல்லத்தில் புரிவாள், பயந்து கர்த்தரின் தூய வழி அணிந்து நடப்போன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நல்லா அழகாக கை தட்டுறீங்க, ரொம்ப சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா மனைவிகள், நம்முடைய சபையில் இருக்கிற மனைவிகள், இந்த கும்பகோணம் ஏரியாவில் இருக்கிற எல்லா குடும்ப பெண்களையும், மனையில் தலைவியாய் வீற்றிருக்கிற எல்லா மனைவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இந்த பாடலை நல்லா பாடுவோம். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, மனுஷிக ஆவி இல்லை. எல்லாமே இருந்தாலும் நம்மை அது ஒன்று செய்யாது. போராடி பார்த்தாலும் அது நம்மை அணுகாது, மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை உற்சாகமாய் செலுத்துவோம். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நல்ல கரங்களை தட்டி, யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி ஈரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால், இல்லையே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே ராப்பா எங்கள் தேவன், சுகம் தருபவர், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓஹோ யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த கும்பகோணத்தில் இந்த சபையில் ஆண்டவர் குடும்பமாக தேவன் ஏற்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டே, மனைவிமாருடைய தினம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தேசம் முழுவதும் இன்டர்நேஷ்னல் அளவில் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒய்ஃப்ஸ் டே இன்றைக்கி கொண்டாடுகிறார்கள். மனைவிமாரை உற்சாகப்படுத்தி பாராட்டி இன்றைக்கி என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாரும் அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா பாராட்டுகளை தெரிவிக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதான கணவன்மார் உங்களுடைய மனைவிமாரை பாராட்டுங்கள். ஒருவேளை உங்களுடைய மனைவிமார் தூர இடங்களில் இருந்தார்களானால் அவர்களுக்கு இன்றைக்கி ஃபோனில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையில் இருக்கிறதான எல்லா சகோதரிமார்களுக்கும் மீண்டும் உங்களுக்கு மனைவிமார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்கள் எல்லாரும் கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்கள். நீங்கள் ஒரு சிறந்த மனைவியாக இருக்க உங்கள் வீடுகளுக்கு கிருபை தருவாராக. நீங்கள் நல்ல மனைவியா கெட்ட மனைவியா, இன்றைக்கி பிரசங்கமே அதுதான். நீங்கள் ஒரு வீட்டில் நல்ல மனைவியாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு 7 ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். மனைவி நிமித்தம் புருஷனுக்கும் அந்த எந்த வீட்டில் அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அந்த வீட்டுகளை புகுந்த வீட்டிற்கு ஒரு 7 ஆசீர்வாதங்கள் அது ஆண்டவருடைய வசனத்தின்படி உண்டாயிருக்க போகிறது. ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம். பிரசங்கத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். The book of Genesis chapter 2 verse number 18. முதலாவது வாசிங்க, 18 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 21, 22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக்கி உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்போம், என் மாமிசத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய வேதம் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்கள் குடும்பங்களை கட்டி வருகிறீர். எங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டவரை நீர் கட்டி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களுடைய குடும்பங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நீங்கள் மேன்மைப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்துவீராக. உங்கள் வல்லமை வெளிப்பட ஜெபம் பண்ணுகிறேன். தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் ஆண்டவர் பெண்ணை உண்டாக்கவில்லை என்றால் ஒருவர் இவ்வாறு சொல்லுகிறார். காண்டேகர் என்கிறதான ஒரு மனிதன் சொல்லுகிறார், வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகு அல்லன கப்பல் மிகவும் அவசியமான தேவையாக இருக்கிறது என்று காண்டேகர் சொல்லுகிறார். உண்மைதான். அது குடும்பம் நடத்துகிற, ஃபேமிலியாக இருக்கிற ஒவ்வொருவரும் அது அறிந்த உண்மை. பெண் இல்லாத வீடு அது வீடு அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் முதல் மனிதனை படைத்தபோது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை, கர்த்தர் ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். ஆண்டவர் உருவாக்கின அந்த பெண் தேவனுடைய படைப்பிலேயே கடைசி படைப்பு, லாஸ்ட் படைப்பு. தேவன் படைத்ததெல்லாம் சிறந்ததாக இருக்கும். தேவன் நேர்த்தியா எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அதிலையும் கடைசி படைப்பில் உடைய முழு கலைத்திறனையும் முழு எஃபெக்ட் எடுத்து என்ன செய்திருக்கிறார் என்றால், கடைசியில் படைத்தது எது என்றால் பெண்ணை தான் படைத்தார். அந்த பெண்ணை லாஸ்ட்டில் படைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொட்டி அவங்களுக்குள்ளே வைத்ததுனால ரொம்ப அழகானவர்களாக. பெண் என்றாலே பியூட்டிஃபுல், ஆண் என்றாலே ஸ்மார்ட்டாக இருக்கிறது. பெண்ணுக்குள்ளே ஆண்டவர் எல்லாத்தையுமே வைத்திருக்கிறார். அதனால் ஒருவர் இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு பெண்ணுக்குள்ளே 30 டீச்சர் இருக்காங்களாம். எல்லா பெண்ணுக்கும் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்குமா. டீச்சர் ஆக முடியலன்னொன்னே முதல்ல அவங்களுக்கு மாணவன் யார் கிடைப்பா தெரியுமா? அவங்க வீட்டுக்கார் தான். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு முதல்ல பிறக்கிற முதல் பிள்ளை. மூணாவது ஸ்டூடெண்ட்டு ரெண்டாவது பிள்ளை. இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லா வீட்லேயும் பாருங்கள், ஒரு பெண் என்பவள் ஒரு நல்ல டீச்சராக இருந்து போதிப்பாள். கதை சொல்கிறதுலேருந்து. தீமோத்தேயுக்கும் அப்படித்தான். தீமோத்தேயினுடைய அப்பா ஒரு கிரேக்கன், ஆனால் தாய் ஒரு யூத ஸ்திரீ, கர்த்தருக்கு பயந்தவள். ஆனால் கிரேக்கன் என்பவன் விக்கிரக ஆராதனை செய்து அவன் ஒரு வழியில் போவான். ஆனால் தீமோத்தேயுவை அவங்க அப்பா ஹேண்டில் பண்ணாமல் அவங்க அம்மா ஹேண்டில் பண்ணதுனால அம்மாவுடைய அம்மாவும் பாட்டியாகிய லோவிசாலும் தாயாகிய ஐனிக்கேயாலும் சேர்ந்து தீமோத்தேயுவை விசுவாசத்துக்குள்ளே வளர்த்துட்டாங்க. சொல்லி 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 நல்ல டீச்சராக. ஒரு 30 டீச்சர் உள்ளே இருக்காங்களாம் பெண்களுக்குள்ள. அதனால தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஆண் வெளியில் போயிட்டு வந்து சொல்கிறத விட பெண் வெளியே போயிட்டு வந்து சொன்னால் எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்களாம், ஆமாம் போனேன் வந்தேன் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. ஏங்க, நான் இத்தனை மணிக்கு வெளியில் போனேன், படியில் காலை வச்சேன், 2வது படியில் காலை வைத்தேன், ரோட்டில் இந்த ரோட்டில் போனேன், இந்த தெருவில் போனேன், இந்த சந்தில் போனேன், இந்த நம்பர் பஸ் வந்துச்சு, அதில் ஏறினேன், கண்டக்டர்கிட்ட நோட்டை கொடுத்தேன், அவர் சில்லறை தரமாட்டேன் என்னாரு, அதில் டிக்கெட்டில் என்ன எழுதிட்டாரு, பேலன்ஸ்னு எழுதிட்டாரு, அதனால் வாங்கினேன். அப்பா சொல்கிறதுக்குலாம் ஆள் தூங்கிடுவார். ஏங்க உங்களை தானே நான் சொல்கிறேன். அப்புறம் அவருக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யுது? விடுறது கிடையாது. ஆமாம், விடுறது கிடையாது. பேசிக்கிட்டே என்ன செய்கிறது? அது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை. இது மட்டும் அல்ல,
அவங்களுக்குள்ள 60 மாஸ்டர்ஸ் இருக்காங்களாம். மாஸ்டர்ஸ், குருக்கள் இருக்காங்களாம் அவங்களுக்குள்ள. இன்னும் அது மாத்திரமல்ல, 90 ஜட்ஜஸ் இருக்காங்களாம் உள்ள. எத்தனை ஜட்ஜஸ்ஸு? 90 ஜட்ஜஸ். எந்த காரியத்தையும் கொண்டு போங்க அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. எந்த காரியத்தையும் கொண்டு போங்க கரெக்டாக என்ன செய்வாங்க? ஜட்ஜ் பண்ணுவாங்க. பெண்ணை குறித்து நீங்கள் இப்படி உலகத்தில் சைக்காலஜியில் இப்படி பல விதங்களில் பல ஆட்கள் சொன்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதான பெண் பிள்ளைகளை கொஞ்சம் சோதித்து பாருங்கள், பேசி பாருங்கள். இன்றைக்கே போய் உங்கள் வீட்டை மட்டும் ஒரு காரியத்தை சொல்லுங்கள், எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தா போதும், அவங்க பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதிடுவாங்க. இன்னைக்கு போய் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், எத்தனை பக்கம் வருதுன்னு பாருங்கள். அப்படிதானே? உங்கள் குடும்பத்திலேருந்து, அம்மாலேருந்து, அம்மாச்சிலேருந்து என்ன செய்யும்? அது பாட்டுக்க வரும், மட திறந்த வெள்ளம். அம்மா தாயே, சாரி அம்மா, சரி அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் எல்லாமே என்ன செய்யும்? ஸ்டாப் ஆகும். அதனால் ஒரு கிருபை உங்களுக்கு இருக்குது, அதுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் உங்களை வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் தங்கம்னு ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த தங்கம்மாவுக்கு ஒரு மணின்னு ஒரு ஐயா கணவனாக வாய்த்தாங்களாம். 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ தங்கம்மா, மணி ஐயா. ஒரு நாள் திடீர்னு தங்கம்மாவை கூப்பிடுறார். தங்கம்மாவை கூப்பிட்டு இந்த மணி ஐயா கணவர் கேட்குறார் மனைவியை பார்த்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே இந்த அம்மா சொல்லுது, என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, பரவாயில்ல சொல்லுமா அப்படின்னு. ஒன்று, தங்கம். ஏன் என் பேரை கேட்க தங்கம்? அப்போ இவர் சொல்கிறாரு, இனி என்னால் ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மனைவி சொல்கிற, ஏங்க என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, என்ன வச்சிட்டு இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை, கவர்மெண்டில் 1/2 கிலோ தங்கத்தை தான் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீ 68 கிலோ இருக்க. 68 கிலோவை வச்சிருந்தா கவர்மெண்ட் சட்டத்தின்படி நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த தங்கம் அம்மா ரொம்ப விவரமான ஆள். ஏங்க நானும் உங்களை என்ன செய்ய முடியாது, வச்சிருக்கவே முடியாது. கணவன் அதிர்ச்சியா, என்ன சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்கிறா, மனைவி சொல்கிறா, உங்கள் பேர் மணி, அதுலேயும் நீங்கள் ரொம்ப கருப்பாக வேற இருக்கிறீங்க. கவர்மெண்ட் சொல்லுது பிளாக் மணி வச்சிருக்கிறவங்கள என்ன செய்யுங்க, பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் சிரித்தார்களாம். இது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், நிறைய நேரங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்பது ஒரு குட்டி பரலோகம். நீங்கள் வாழ தெரிந்தால் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சம் பணமோ கூடுதல் பணமோ, கார் வைத்திருக்கிறீங்களோ இல்லை வாகனம் வைத்திருக்கிறீங்களோ இல்லையோ, நல்ல ஒரு வேலை இருக்குதோ இல்லையோ, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் இருந்தால் உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகம். அதோடு குட்டி பரலோகமாக இருக்கணும்னா இயேசு உங்கள் வீட்டின் நடுவில் உங்களுக்கு 3வது ஆளாக சப்போர்ட்டடாக நிற்கணும். முப்பரி நூல் அறாது என்று வேதம் சொல்லுகிறது. முப்பரி நூல் அறாது. ஆண்டவர் இந்த குடும்ப அமைப்பை முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்துகிறார். பெண்ணை உருவாக்குறதுக்கு முந்தி மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது படைக்கிறது ஆண்டவர் ஒரு 6000 வருஷத்துக்கு முந்தி தான் மனிதனை படைக்கிறார். மில்லினியன்ஸ் இயர்லாம் சொல்லுவாங்க சிலர், அதெல்லாம் கதை. நாம் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறோம். வேதம் காலத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதம் சரித்திர புஸ்தகம், கதை புஸ்தகம் அல்ல, கட்டுக்கதை அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமம் சரித்திர புஸ்தகம். சரித்திரத்தையே 2ஆக பிரித்தவர் இயேசு. அதனால் இந்த இயேசு எழுதி கொடுத்ததான அவருடைய வார்த்தைகளின்படி, பழைய ஏற்பாட்டின்படி, ஆதியாகமத்தில் முதல் மனிதனை ஆண்டவர் படைத்தது ஆண்டவர் தான் படைத்தார். குரங்கிலிருந்து மனுஷன் வரல, குரங்கிலிருந்து வந்தான் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னே அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு 6000 இயர்ஸுக்கு முந்தி
ஆண்டவர் கொஞ்சம் மண்ணை எடுத்து ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாகவே ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். ஆண்டவர் படைத்து அந்த மனிதனை என்ன செய்கிறார் என்றால் ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை வைக்கிறார். வைத்துட்டு அவனை பார்த்து சொல்றார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்றார். மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் ஃபார் த மேன் டு பி அலோன். இவன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. ஐ வில் மேக் எ ஹெல்பர் சூட்டபிள் ஃபார் ஹிம். நான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் பிரயாசம் எடுத்து இந்த மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்து இப்போ முதல்ல ஆண்டவர் மனுஷனுக்கு ஏற்ற ஒரு ஆதாமுக்கு பாதாம உருவாக்கலை, இன்னொரு ஆணை உருவாக்கலை துணையா. யாரை தான் உருவாக்கினார் ஆண்டவர்? ஒரு பெண்ணை உருவாக்குறார். முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரிப்பை எடுத்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு அழகான பெண்ணை உருவாக்கி ஆதாம தூங்க போட்டு உருவாக்குறார். முழிச்சிருந்தா, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் சிவப்பாக படைங்கப்பா, என்ன மாதிரி கருப்பு வேண்டாம். என்ன சொல்கிறேன், ஆதாம் சிவப்பாக தான் இருந்திருப்பான். ஏன்னா அவன் செம்மண்ணில் முதல்ல படைக்கப்பட்டவன்ல. அதனால ஆண்டவர் உனக்கு எப்படிப்பட்ட பெண்ணு இன்னைக்கு இப்போ இங்கே இருக்கிற ஆதாம் கிட்ட, கல்யாணமாகாத ஆட்கள்கிட்ட சொல்கிறேன், கல்யாணமாகாத ஆதாம் கிட்ட கேட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண்ணு வேணும் அப்படின்னா செக்க செவேன்னு வேணும், மூக்கு மொழியாக வேணும். இன்னும் சிலர் ஃபோட்டோ மாதிரி காமிச்சு இவளை மாதிரி வேணும், அவளை மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சி இவன் கேட்பான். அதனால தான் ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்கவே இல்லை, அவனை தூங்க போட்டுட்டார். இவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி இவன் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு நம்மளை போட்டு என்ன செஞ்சிருவான், நோண்டி எடுத்துருவான். நம்ம ஜெபத்தில் நோண்டி எடுப்போம் இல்லையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறீரா இல்லையா? ஜெபத்தை கேளும், ரொம்ப நாள் ஆச்சு பதில் தர மாட்டேங்கிறேன். சிலர்லாம் போராடி யாக்கோபை போல போராடி என்ன செய்கிறாங்க, எப்படியாவது பதிலை வாங்குறாங்க. அந்த மாதிரி ஆதாம்கிட்ட ஆண்டவர் சாய்ஸ் எல்லாம் கேட்கல. இவரே அவருடைய சித்தத்தின்படி அவனை தூங்க வைத்து ஒரு விழாயிலம் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் அவளுக்கு பெயர் வைக்கிறான். அவன் தான் பெயர் வைக்கிறான். திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, மனைவி மர கூப்பிடும் பொழுது ஏ வா அப்படிம்பாங்க. ஏ வா. ஆமாம், ஒருவேளை திருநெல்வேலி ஆதாமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்ட உடனே அது ஏவாளாய் பேர் மாறிடுச்சு. பேர் ஏவாள் தான். பட் நான் ஒரு திருநெல்வேலி கதையை வச்சு நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துன உடனே ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் ஆண்டவர் படைச்ச உடனே இவங்க 2 பேரையும் எதுக்காக படைச்சார்னா, இவங்க 2 பேரையும் ஆண்டவர் ஏன் படைத்தார்னா தன்னோடு ரிலேஷன்ஷிப் வைக்கணும் என்பதற்காக மனிதனை படைத்தார். தன்னோடு உறவு, தாங்கிட்ட பேசணும், தாங்கிட்ட உறவாடணும். மனுஷனுக்கு தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மனுஷங்கிட்டையும் ரிலேஷன்ஷிப் இல்லை, தேவன்கிட்டையும் ரிலேஷன்ஷிப் இல்லை. எதோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அனிமல்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீங்கள் நாய் வளர்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, கிளி வளர்த்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள், பூனை வளர்த்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் அனிமல்ஸுடைய பெட்டாக நீங்கள் இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். பட் இன்னைக்கு உள்ள காலத்தில் மனிதனை நேசிக்கிறத விட எதை நேசிக்கிறான் மனிதன்? மிருகங்களை அதிகமாக நேசித்து அதோடு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கிட்ட பேசி 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 பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டேங்கிறான். காலையிலே பார்த்தா ஒரு நாயை ஒன்று என்ன செய்கிறான், அம்பாண்டுக்க கூட்டிகிட்டு போய் நாயை பெட்ரூமில் படுக்க போட்டு இவர் எங்கே படுக்கிறாரு, வெளியில் படுக்கிறார். முந்தியெல்லாம் நாயை வெளியில் படுக்க போடுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் நாயை உள்ளே படுக்க போட்டுட்டு மனுஷன் என்ன செய்யறான், வெளியில் படுக்கிற ஒரு காலம். மிருகங்களோடு ஒரு உறவு மனிதனுக்கு இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய ஆட்கள் அந்த தேவனோடு உறவு இருக்குதோ இல்லையோ, மிருகங்களோடு. சில ஆட்கள் இயற்கையோடு உறவு வைக்கணும்னு விரும்புவாங்க. இயற்கையிலையும் செட் ஆகாது, மிருகமும் செட் ஆகாது, இயற்கையோடையும் செட் ஆகாது. மனிதனுக்கு உறவு சரியில்லை, ரிலேஷன்ஷிப் சரியில்லை. நீங்கள் மிருகங்களை வளர்க்குற ஆட்கள்லாம் பாருங்களாம், மிருகங்கள் கடித்து அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது. ஒரு அம்மா மலைப்பாம்பை வளர்த்து தான் குட்டியில் வளர்த்தது, இது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை 3 நாள் பாம்பு சாப்பிடவே இல்லையா ஒன்றும். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகுது, டாக்டர் என்னுடைய பெட் இந்த ஸ்னேக் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்குது, இதுக்கு என்ன கோளாறு செக் பண்ணுங்க அப்படி டாக்டரு
செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இதுக்கு நல்லா தான் இருக்குது, ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் வந்து படுத்து கிடக்குது. அப்படி என்ன அப்படியே என்ன செய்யுதுன்னா என் பக்கத்தில் அப்படி நீளமாக படுத்து கிடக்குது. வேறு ஒன்றும் இல்லை, டாக்டர் சொன்னாராம், உங்கள் அளவை என்ன செய்யுதுன்னா அளந்து பார்க்குது, தன்னுடைய அளவுக்கும் உங்கள் அளவுக்கும் அளந்து பார்க்குது. இன்னும் ஒரு சில நாளில் இது பட்னியாக இருந்து உங்களை விழுங்கிறதுக்காக இது என்ன செய்யுது, பிளான் பண்ணி ட்ரை பண்ணுது, கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரித்து அனுப்பினார். நிறைய நேரங்களில் மனிதன் தேவனோடு உறவு வைப்பதை விட இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களோடு ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்து மனிதன் காலத்தை கழித்து விடுகிறான். நாம் அப்படி அல்ல. தேவன் நம்மை படைத்ததான நோக்கம், அது ஆணோ பெண்ணோ அது யாராக இருந்தாலும் சரி, தேவனோடு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், தேவனோடு ஒரு லிங்க் உங்களுக்கு இருக்கணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்னார். ஏன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னார்? எல்லாத்தையும் நல்லது நல்லதும்பார். God would have made everything beautiful. தேவனுடைய படைப்பு எல்லாமே அழகானது தான், எல்லாம் நல்லதுன்றார். ஆனால் மனுஷன் மட்டும் தனிமையாக இருப்பது, நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா 6 தடவை ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேயும் நீங்கள் 1வது அதிகாரத்தில் 6 தடவை நல்லது நல்லது நல்லதும்பார். அதே ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் சொல்வார், 7வது ஒரு முறை சொல்வார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் ஃபார் த மேன் டு பி அலோன். தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஏன் நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு ஏற்ற துணை, ஏற்ற துணைக்கு ஒரு 3 காரியம், 3 அர்த்தம் சொல்கிறேன். ஏற்ற துணைக்கு 3 அர்த்தம் சொல்கிறேன். she is good for him. அவனுக்கு அவள் இருப்பது நல்லது. அதாவது இந்த ஏற்ற துணைக்கான அர்த்தம், இந்த பெண் இருப்பது ஆணுக்கு நல்லது. எப்படி நல்லது? குட், குட் ஃபார் ஹிம். 2வது, she is a helper to him. அவனுக்கு உதவி செய்யக்கூடியவளாக. ஏற்ற துணைக்கு 2வது அர்த்தம் ஹெல்ப், ஹெல்ப் மீட். அப்போ ஏற்ற துணை அவள் வந்து உதவியாக இருக்கிறவளா. இப்படி நான் உங்கள்ட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உதவி வாங்குறவர் பெரியவரா, உதவி செய்கிறவர் பெரியவரா? உதவி செய்கிறவர். அதனால தான் இவங்களுடைய உதவி எல்லா குடும்பங்களுக்கும் தேவைப்படுகிறது. உண்மையே இல்லையா? சகோதரிமார்களுடைய உதவி, மனைவிமாருடைய உதவி குடும்பத்துக்கு பெரிதும் தேவைப்படுது. அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு நாளை வைத்து பாராட்டுறோம். உங்களை பாராட்டுறோம், உங்கள் உதவி ரொம்ப தேவை. உபத்திரவமாக இல்லாட்டாலும், உதவியாக இல்லாட்டாலும், ஆமாம், உபத்திரவமாக இல்லாமல் இருந்தால் சரின்னு இங்கேருந்து எனக்கு ஒரு மைண்டு வாய்ஸ் கேட்குறது போல் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. வெளியில் இருக்கிற ஆட்கள் சொல்லலாம், தோத்துறோம். நீங்கள் எல்லாம் நல்ல சகோதரர்கள், நீங்களாம் நல்ல சகோதரிகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது ஏற்ற துணைக்கு she is a suitable companion for him. suitable companion, நல்ல ஏற்றவளாக அவனுக்கு இருப்பாள். ஏற்றவளாக. நீங்கள் பாருங்கள், மனுஷன் ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. உண்மைதானே? ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆடை அவங்கள என்ன செஞ்சிடும், அந்த அப்பீரியன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, அவங்க ட்ரெஸ்ஸுடைய அப்பீரியன்ஸ் தொலைன்னு போட்டுட்டு இருந்தா. சவுல் உடைய தாவீது போட்டு பார்த்துட்டு சொல்கிறான், நடந்து பார்த்துட்டு சொல்கிறான், சவுல் எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாரை விட எல்லாருடைய தோளுக்கு மேலே ஹைட்டாக இருப்பானா. எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம். இந்த குட்டை தாவீது, குள்ளமான தாவீது, ஷார்ட்டான தாவீதுக்கு சவுல் உடைய கொடுத்த உடனே மேலே போட்டிருந்த அங்கியை போட்ட உடனே கீழே பேண்ட் என்ன செய்ய முடியலை, போடவே முடியல. எல்லாம் முங்கிட்டு அவன்கிட்ட கையை தூக்குனா என்ன செய்யுதுன்னா கை உள்ளே கிடக்குது. எங்கிட்ட ஆயுதத்தை பிடிக்கிறது. அவன் போட்டு நடந்து பார்த்தான், எப்பா இந்த இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, எனக்கு கவன்கள் போதும், கோழியாத்தை கொள்றதுக்கு எனக்கு இருக்கிறது ஆண்டவர் தந்திருக்கிறது போதும், அதை வச்சு நான் கோழியாத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி இறங்கினான் களத்தில். என்னைக்குமே நமக்குன்னு ஒரு சூட்டபிளான ஒரு கம்பெனியன் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஏற்ற துணையை நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்கன்னா
பாஸ்டர்மா சொன்னது போல் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பாதுகாத்து நீங்கள் அடிக்கடி தண்ணீர் பாய்த்து அதை நல்லா என்ன செய்யுங்க, பத்திரமா பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை அந்த திராட்சை தோட்டம் என்ன செய்யும், நல்ல கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையான வார்த்தை தான். எந்த வீட்டில் பெண்ணுக்கென்று மனைவிக்கு என்று ஒரு அதுக்குரியதான காரியங்களை நாம் கரெக்டாக செய்வோமானால் அந்த பெண் அந்த வீட்டுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் கட்டிக்கொண்டே வருகிறார், பாதுகாக்கிறார். தேவன், நம்முடைய தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர். கர்த்தர் குடும்பத்தை கட்டாராகில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா குடும்பத்தை கட்டுறவர் கர்த்தர், பில்டர். ரெண்டாவது, குடும்பத்தை அப்படியே விட மாட்டார், ப்ரொடக்டராக இருக்கிறார், பாதுகாக்கிறார். குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறார் ஆண்டவன்? பாதுகாக்க. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களையும் ஆண்டவர் வேலி போட்டிருக்கிறார். அந்த வேலையை தாண்டி உள்ள ஒன்றும் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் காலம், நீங்கள் வயதான காலம் வரைக்கும் அந்த வேலையை கர்த்தர் எடுக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்க. உங்கள் வேலி எடுபடாது, வேலி பாதுகாக்கப்படும். மூன்றாவது என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவர்? முதல்ல அவர் பில்டர், ரெண்டாவது சொல்லுங்க அவர் ப்ரொடக்டர், மூணாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அவர் விரிவாக்கம் பண்ணுறார், குடும்பத்தை பழுகி பெருக பண்ணுறார். இதுதான் தேவ திட்டம், காட்ஸ் பிளானே. முதல் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி, மனுஷியும் ஆண்டவர் உண்டாக்கி, ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறார், பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்றார். முதல்ல பெரு வெள்ளத்தை வைத்து மனிதனை அழிச்சதுக்கு அப்புறம் நோவாக்கிட்டையும் அதான் சொல்கிறார், நீங்கள் பூமியிலே பழுகி பெருகுங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடும்பத்தை ஆண்டவர் விரிவுபடுத்துகிறவர், பெருக பண்ணுகிறவர். உங்கள் குடும்பமும் ஒருவேளை சுருங்கி போய் இருந்தால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் விரிவாக்கம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பெரிதாக்குவார். உங்கள் எல்லை பெரிதாகட்டும். உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கட்டாயம் தேவை. கை உயர்த்தி உடனே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்தில் நல்ல மனைவிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்ட மனைவிமார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தி வேஷம் மாதிரி ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனைவியை குறித்து வாசிக்கிறோம். அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாம்? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14:1 என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 1:14 என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவா. வேஷம் மாறின மனைவி. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனைவியாக தனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் யாருக்கு மனைவி? சொல்லுங்க, இயேசுவுக்கு மனைவி. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கு சரீரப்பிரகாரமாக யாருக்காவது ஒருவருக்கு ஒரு பெண் படைக்கப்பட்டிருந்தால் யாருக்காவது ஒருவருக்கு அவர்கள் மனைவியாக இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அவருக்கு ஆண்டவர் மணவாட்டியாக இப்போ மனைவியாக வைத்து பின்பு மணவாட்டியாக என்ன செய்வாராம்? எடுத்துக்கொள்வாராம். ஆனால் உலக பிரகாரமான கல்யாணத்தில் மணவாட்டி ஒரு நாள் ஆகி மனைவியாக பல வருடங்களாக வாழ்வார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனைவியாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து மணவாளனை சந்திக்க மணவாட்டி என்ன செய்கிறார்? மணவாட்டியாக ஆண்டவரை சந்திப்பாளாம். ஆனால் உலகத்தில் நடக்கிற கல்யாணத்தில் மணவாட்டியாக ஒரு நாள் இருப்பா. அது என்னைக்கு? அந்த கல்யாண நாள் அன்னைக்கு. பாஸ்டர் அதை ஞாபகப்படுத்தாதீங்கன்றிய. ஆமாம், சிலர் கல்யாண நாள் சந்தோஷமாக அதை என்ன செய்வாங்க? இவரை கரம் பிடித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல கணவனை தந்தீங்களே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். நீங்கள் ஒரு கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ பல்லு விழுந்திருக்குதோ முடி விழுந்திருக்குதோ அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு தந்த
ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற, அதே போல் சகோதரர்களும் நீங்கள் தந்திருக்கிற மனைவிக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருந்தா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இங்கே பார்க்கிறோம், இப்போ ஆண்டவருடைய வருகையில் நாம் எல்லாம் போகும்பொழுது மணவாட்டியாக நாம் அவரை சந்திக்கிறதுக்கு போவோம். இந்த உலகத்தில் மணவாட்டி என்பது ஒரே ஒரு நாள், பிறகு மனைவியாகவே அவர்கள் வாழ்வார்கள் ஒருவனுக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனைவியாக்கப்பட்டு பிறகு மணவாட்டியாக என்ன செய்வோம்? இயேசுவை நாம் சந்திப்போம். இதை நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ மனைவியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேஷம் போடக்கூடாது. இங்கே ஒரு ஆள் இருந்தா, யெரொபெயாமின் மனைவி வேஷம் மாறி வேஷம் போடுற வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேஷம் எல்லாம் வெளுத்துரும். வேஷம் ஆண்டவருக்கு முன்னாடி எடுபடாது. வேஷம் களைஞ்சிரும். ஏமாற்ற முடியாது ஆண்டவரை. உண்மையில்லை, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏமாற்ற முடியாது அவரை. அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏமாற்றுகிற மனைவியாக நாம் ஒரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, சில மனைவிமார் வெறும் பொருட்களுக்காகவே, பொருட்களை மாத்திரம் பெறுகிற மனைவிமார் உண்டு. ஆபிரகாமுக்கு 3வது ஒரு மனைவி இருந்தார். 3வது ஒரு பெண்ணை அவன் திருமணம் பண்ணினான். முதல்ல ஆபிரகாமுக்கு சாராள் இருந்தா, அப்புறம் சாராளுக்கு பிள்ளை இல்லைன்னொடனே ஆகாரம் என்ன செய்தா? அவளை கொடுத்தா. அது 2வது. 3வது ஆதியாகமம் 25:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கேத்தூராள் என்ற பெண்ணை அவன் விவாகம் பண்ணுவான். கேத்தூராள் என்ற பெண்ணை அவன் விவாகம் பண்ணதுக்கு பிற்பாடு அவளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறப்பார்கள். அதில் மீதியான் இனத்த ஆட்கள்லாம் இதில் தான் வருவாங்க. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக இருக்குது. வாசிங்க, ஆதியாகமம் 25:1 வாசிங்க. ஆதியாகமம் 25:1. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இக்ஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். எக்ஷான் சேபாவையும் தேத்தானையும் பெற்றான். தேத்தானுடைய குமாரர் அசூரீம், லத்தூசீம், லெயூமீம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, எப்பேர், ஆனோக்கு, அபித்தா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள். இவர்களுக்கு ஆபிரகாம் என்ன கொடுத்தான்? ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக, ஆபிரகாமினுடைய அந்த மறுமனையாட்டிகளுக்கு ஆபிரகாம் எதை கொடுத்து அனுப்புகிறான்? நன்கொடைகளை கொடுத்து அனுப்புகிறான். நன்கொடையை பெற்ற மனைவியா இருக்கக்கூடாது. சாராள மாதிரி எல்லாவற்றையும் சாராளினுடைய குமாரன் ஈசாக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்தானா. மறுமனையாட்டி பிள்ளைகளுக்கு கிஃப்டை கொடுத்தானா. கிஃப்டை பெறுகிற மனைவி மட்டும் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பாருங்கள், சில ஆட்கள் இயேசுநாதற்ற அற்புதத்தையும் அடையாளங்களையும் மட்டும் பெற்றுக்கொள்வாங்க. ரட்சிப்பு வேண்டாம், எனக்கு பரலோகம் வேண்டாம், எனக்கு பரலோக சுதந்திரம்லாம் வேண்டாம், வீடு, நிலம், காரு, பைக்கு, உலக ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எனக்கு வேணும். ஆனால் எதை மட்டும் வேண்டாம்? இங்கே உலகத்தில் எல்லாத்தையும் தாங்கப்பா, நான் நல்லா இருக்கணும், ஆனால் எங்கே வரக்கூடாது? நான் பரலோகத்துக்கு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இந்த மனைவியினுடைய காரியத்தை பாருங்க. நன்கொடையின் மனைவி. இது கிஃப்டை பறிச்சுட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யும். ஆனால் அவள் அப்படி அல்ல. சாராள் அப்படி அல்ல. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நன்கொடையாக இல்லை, சுதந்திரவாளியாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிற. இப்போ இப்படிப்பட்ட மனைவியாக இருக்காதீங்கன்னு 1-2 தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு 7 அதில் எழுதி வச்சிருக்கிற, அதை வேண்டாம். ஆனால் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு 7 ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போனால்
என்ன ஆசீர்வாதம் எல்லாம்? ஒரு மனைவி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், மனைவியாக்கி கொள்கிறான் அப்படின்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி மனைவியாக்கி கொள்கிறான்னா அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் எல்லாம்? நம்பர் 1, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 22வது வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 18, the Proverbs chapter 18 verse number 22. நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல கவனிங்க. அப்போ மனைவி என்பவள் ஒரு வீட்டுக்கு வந்த உடனே என்ன கிடைக்குதான் அந்த வீட்டுக்கு? குட்னஸ். கை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்க. அப்போ ஒரு பெண்ணால் ஒரு வீட்டிற்கு கிடைக்கிறது நன்மை, கிடைக்கிறது நன்மை வரும். நீங்கள் உங்களை சாதாரணமாக இடப்படக்கூடாது சகோதரர்கள். மனைவி மர சாதாரண விடக்கூடாது. வேத வசனம் சொல்லுது, என் மனைவியால் எனக்கு என்ன கிடைக்கிறது? நன்மை கிடைக்குது. ஒத்துக்கிறீங்களா சகோதரர்கள் எல்லாம்? ஒரு அலைய சொல்லுங்க. உண்மையிலேயே கிடைக்குது மனைவியால் நன்மை. சத்தம் ஓங்குது பாருங்க. அப்போ நன்மை கிடைக்குது. இன்னும் நிறைய நன்மை கிடைக்கும். வசனத்தை விசுவாசிங்க, நன்மை வரும். குட் திங்ஸ். குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் 31:12 தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மை தீமை அல்ல நன்மையானவைகளையே தேடுகிறாளாம். 12ஆம் வசனம் இருக்குது நீதிமொழிகள் 31:12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். பார்த்தீங்களா? குணசாலியான ஸ்திரீக்கு இந்த 7 உண்டு. அதெல்லாம் குணசாலியான ஸ்திரீன்னு தலைப்பே போடலாம். குணசாலியான ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா தம் புருஷனுக்கு எப்படி இருக்கிறான்னா தீமையாக அல்ல, பிசாசு போல அல்ல. சிலர் சொல்வா பேயா நிக்கா அப்படிம்பா. என்ன பேச்சு பேசுறா பாரு. ஆமாம், என்ன ஆட்டம் ஆடுறா பாரு. எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்டர் தீர்க்க தரிசனம் அடிக்கிறீங்களே, எங்கள் வீடுகள்லாம் இதான் நடக்குது அப்படின்னு. நீங்கள் இதை எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தன் புருஷனுக்கு நன்மையை தேடுகிறாளா, தன் வீட்டாருக்கு நன்மையை தேடுகிறாள். இப்போ மனைவிமார் நன்மையை நீங்கள் தேடி என்னால் அந்த வீட்டுக்கு ஒரு நன்மை வரட்டும், இங்கே இருக்கிறதான சகோதரிமார்களால் உங்களுக்கு ஒரு நன்மை வரட்டும், நீங்கள் நன்மையானவைகளை கொண்டு போகிற ஒரு நபராக நீங்கள் இருங்க. அதே வசனத்தை திரும்ப வாசியுங்கள். நன்மையானதை இல்லை, நீதிமொழிகளுக்கு வந்துருங்க. 18:22. நீதிமொழிகள் 18:22. நன்மையானதை கண்டடைகிறான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்று. இரண்டாவது தயை, ஃபேவர், தயை, கைண்ட்னஸ். கர்த்தரிடத்திலிருந்து தயவு, இரக்கம், கிருபை கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. மேரேஜ் பண்ணாத ஆள்லாம் மேரேஜ் பண்ணிடுவாங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு. மேரேஜ் வேண்டான்றவங்கெல்லாம், ஐயா கல்யாணம் பண்ணுனா மனைவியை கண்டுபிடிச்சாச்சுன்னா, மனைவி ஒரு வீட்டுக்கு வந்தா என்ன கிடைக்குதான் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து தயை கிடைக்குது. இந்த நீதிமொழிகள் எழுதின ஆளு ஒரு கல்யாணம் பண்ணலை, அவன் நிறைய பண்ணி அவன் எழுதி வச்சிருக்கிறான். அவன் மனைவி மாற பார்த்துருக்கான், மனைவி மாறுகளை பார்த்துருக்கான். ஆனால் ஆண்டவர் நம்மளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி, அதுக்கு மிஞ்சினது அது பெரிய பாவம். கடைசி வரைக்கும் நீ அவளுக்கு உண்மையாரு, அவனுக்கு உண்மையாருன்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற. சாலமோனை பாருங்க, எபிரேய பட்டியலில் பேரே வராது, பேரே வராது. அவன் கல்யாணம் நிறைய பண்ணதுனால தான் பேர் வரல. ஆலயத்தை கட்டினான்னு, சபையை கட்டினான்னு, ஊழியம் செஞ்சான்னு. குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்காக இல்லை அப்படின்னா விசுவாச வீரர் பட்டியலில் எல்லார் பேரும் வரும். அதிக ஞானம் படைத்த சாலமோனுடைய பெயர் இல்லை. தயவு கிடைக்கணுங்க உங்களுக்கு, தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும். ஒரு பெண் ஒரு வீட்டிலே வந்தால் கிடைக்கிற இரண்டாவது பிளஸிங் என்னன்னா கைண்ட்னஸ், ஃபேவர், தயை கிடைக்கிறது கத்தடத்துக்கு. அதை கத்தடத்திலிருந்து தயை கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம மேலே கத்த தயவுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
அவருடைய தயக்காய் கை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக நீனக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மூன்றாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம். கடைசி வசனத்தை வாசிங்க. 24 அதிகாரத்துல கடைசி வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். மனைவியாக்கி கொண்டு ஈசாக்கு தன் மனைவியை கூடாரத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு கம்ஃபோர்ட், ஒரு நிம்மதி. மனைவி வந்த உடனே வீட்டில் என்ன வந்துடுதான்? ஆறுதல், நிம்மதி வந்துடுது. நம்புறீங்களா? நிம்மதி போச்சு அப்படின்னு நிறைய பேர் எழுதலாம். வாழ்க்கையில் ரொம்ப நாளாக வாழ்ந்த ஆட்கள் இருக்கிறீங்க. மான்சிங் ஐயாலாம் இருக்கிறீங்க, செல்வராஜ் ஐயாலாம் இருக்கீங்க. தோத்துறோம். அவங்கள்டெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, நிம்மதி இல்லையா? கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்டுப்பார். ஈசா கிட்ட போய் கேட்ட அவன் சொல்லுவான், நாங்கள் துக்கமாக 40 வருஷம் ரொம்ப துக்கம். என் தாய் போயிட்டா, ஆனால் தாய்க்காக துக்கத்தில் இருந்தேன். அம்மா பிள்ளை, ஒரே பிள்ளை பார்த்தீங்களா? அவன் அம்மா அவனை இடையில விட்டுட்டு போயிட்டா. போன உடனே துக்கம், வீட்டுக்குள்ளே நிம்மதியாகவே இருக்க முடியல, நிம்மதியெல்லாம் இழந்திருந்தான். இந்த பெண் ரெபெக்காள் உள்ள வந்த உடனே அந்த கூடாரத்தில் ஒரு ஆறுதல் வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கணும். ஆமாம், ஏற்ற துணை ஏகப்பட்ட வினையம் ஆயிடப்படாது. நிம்மதியை கெடுத்துற ஆட்கள் நிறைய பெண்கள் இருக்காங்க. நிம்மதியை கெடுக்கணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரச்சனையை கொட்டுன்னு கொட்டிடப்படாது. சில பெண்கள் வரட்டும், இன்னைக்கு உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். சிலர் ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும். என்னென்னா, அவ்வளோத்தையும் வந்து கொட்டின உடனே வீட்டுக்கார் வேகமாக என்ன செய்வார்? உடனே போய் என்ன செய்வார்னா, அதுக்கு என்ன சொல்றனாலோ அதை அப்படியே என்ன செய்வார்? அப்படி தூண்டி விடக்கூடாது. நிம்மதியை கெடுத்தாள். இஸ்ரவேலிலே ஒரு ஏசேப்பேல் இருந்தால், இஸ்ரவேலி நிம்மதியை கெடுத்தாள். பயங்கர பேயா இருந்தா, சமாதானத்தையே கெடுத்துட்டா. இஸ்ரவேலிலே குழப்பங்கள் இருந்தது, பஞ்சம் இருந்தது, பட்டினி இருந்தது. அதுக்கு காரணம் ஒரு ஏசேப்பேல். இந்த நிம்மதியை கொடுக்கிற ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு வரும் பொழுது அந்த வீடு ஒரு கம்ஃபர்ட்டாக மாறிடும். கம்ஃபர்ட்டாக, ஆறுதலாக இருக்கும். உண்மையிலேயே நல்ல நண்பன் யாருன்னா உங்கள் மனைவி தான். மனைவிக்கு நல்ல நண்பன் யார் தெரியுமா? கணவன். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஒளிவு மறைவே இல்லையா. கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோனை நீங்கள் உங்கள் மனைவி பார்க்கப்படாதுன்றதுக்காக பாஸ்வேர்டு போட்டு வைக்கப்படாது.
என் ஃபோனில் என்ன வருதுங்கிறது என் மனைவிக்கு தெரியும். அது மாதிரி என் மனைவியினுடைய ஃபோனில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும். எத்தனை வயது ஆனான்ன ஒளிவு மறைவு இல்லாமல். அதெல்லாம் வேதம் சொல்லுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருப்பதாக, சுகமும் இருப்பதாக. இப்போ பாருங்க, சுகம் இருக்கணும்னா, சமாதானம் இருக்கணும்னா உங்களால் தான். அதான் புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். இப்போ ஒரு பெண்ணால் உங்கள் வீட்டுக்கு ஒரு நிம்மதி. 4வது ஆசீர்வாதம். 3 போதுமா? டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்ன? ஓகே. 4வது சங்கீதம் 128:3. சங்கீதம் 128:3 சொல்லிடலாமே. பாஸ்டர்மா அந்த வசனத்தை சொன்னாங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ மனைவி என்பவள் 4வது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான்னா, கனி தரக்கூடிய பலனை கொடுக்கிறவளா இருக்கிறாள். பலன், அவளால் நிறைய பலன் வருது. மனைவி எங்க ஒரு திராட்சை தோட்டம் போல ஒப்பிடுகிறது. யுவர் ஒய்ஃப் வில் பி லைக் எ ஃப்ரூட்ஃபுல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயலை ஒப்பிட்டு அதில் திராட்சை செடி கொடியாக ஒப்பிட்டு அந்த திராட்சை கொடியிலேருந்து கனி கிடைக்குதான், திராட்சை பழங்கள் கிடைக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோம்பலாக அல்ல, உற்சாகமாய் வேலை செய்து கடினமாய் உழைத்து தன் குடும்பத்தையும் தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் இல்லை கவனிங்கள், அவர்களை ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் இவ ஓயவே மாட்டாளாம், சோம்பலா இருக்கவே மாட்டாளாம், பலன் கொடுத்து கொண்டே இருப்பாளாம், கனி கொடுத்து கொண்டே இருப்பாளாம். உண்மைங்க, அது உண்மை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்போ மனைவியால நம்முடைய வீட்டிலே நல்ல பலன் உண்டாயிருக்கிறது. 5வது ஒரு ஆசீர்வாதம். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய கீழே உள்ள பகுதி. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து அந்த திருமணத்தை ஒளிமுக வாசல்ல இருக்கிற மூப்பர்கள் வாழ்த்துவார்கள். உன்னுடைய வீடு லேயாளை போலவும் ராகேலை போலவும் கட்டப்படுவதாக சொல்லிட்டு அந்த 11வது வசனத்தினுடைய கீழே உள்ள பகுதியில், நீ பெத்லகேமிலே, ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், ரூத் சாப்டர் 4. அப்பொழுது கீழே உள்ள பகுதியை மட்டும் வாசிங்க, கீழே உள்ள 2 வரி மாத்திரம். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து. நல்ல கவனிங்க. போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணவனே எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. போவாஸ் ரூத்து, போவாஸுக்கு உனக்கு ஒரு பிளஸிங் என்னன்னா, நீ மனைவி ஆகிய ரூத்தை கல்யாணம் பண்ணதுனால, இந்த மனைவி உன் வீட்டுக்கு வந்ததுனால நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருப்பாய். பாக்கியவான பிளஸட் மேன், ப்ராஸ்பரிட்டியா நீ இருப்ப, செழிப்பாய், வறட்சியாக அல்ல. இந்த மனைவியால வீட்டில் இருக்கிற வறட்சி நீங்கி செழிப்பு வரும். கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. உண்மையிலே வரும், வறட்சி நீங்கும், வறட்சி நீங்கும். அக்ஸால் கணவனுக்கு அவ வறட்சியை கொண்டு போகப்படாதுன்னு அப்பாட்ட கேட்டு என்ன செஞ்சா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அப்பா டேடி எனக்கு தாங்க. அப்படிப்பட்ட அக்ஸாலும் இருக்கிறா. சரீர அப்பாட்ட கேட்கப்படாது. நீங்க ஏசு அப்பாட்ட கேட்டு, ஏசப்பா நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், நான் இருக்கிறதுனால ஒரு யோசிப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல என் நிமித்தம் இந்த வீட்டில் இருக்கிற என் கணவனோ பிள்ளைகளோ கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற அக்ஸால்கள் இன்றைக்கு தேவை, இன்றைக்கு தேவை. 6வது அதே வசனத்தில் அடுத்த ரூத் 4:11 அடுத்த கீழ்ப்பகுதி சொல்லுது, பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். 5வது ப்ராஸ்பர். 6வது என்னன்னா, புகழ், ஃபேமஸாய் மாறிடுவார்கள். மனைவி வந்துட்டான்னா, ஒரு வீட்டுக்கு மனைவி வந்தாச்சுன்னா என்ன நடக்குதான் சொல்லுங்க. அட்ரஸ் இல்லாத ஆளு கூட சொல்லுங்க, ஒரு இலையில சொல்லுங்க. நிறைய பேருக்கு அப்படித்தான். நிறைய பெரிய பெரிய ஆட்கள், ஃபேமஸான ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, பேட்டி கேளுங்க. அவங்க சொல்வாங்க, நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வருவதற்கு காரணம் யார் தெரியுமா?
முதல்ல கத்தர், அதுக்கப்புறம் சரீர பிரகாரமாக எனக்கு கொடுத்ததான மனைவிம்பா. கத்தரை தேடாத ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? முதல்ல யாரை காட்டுவான்? மனைவியை காமிப்பான். நம்மளை மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் இது கத்தர் தான் ஃபஸ்ட்டு காரணம், ரெண்டாவது யாருன்னா நான் கல்யாணம் கட்டிட்டு வந்த என் ஒய்ஃபு அப்படிம்பா. புகழ் பெற்றவனாக, ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா. இந்த ஊரில், இந்த கும்பகோணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில், கிராமங்களில் ஒருவேளை உங்கள் பெயர் புகழ் பெறாமல் இருக்குமானால், கத்தர் உங்களுக்காக தந்திருக்கிற வாழ்க்கை துணை நிமித்தம் ஆண்டவர் புகழ் பெற்றிருக்க கத்தர் உங்களை வைப்பாராக. கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 7வது சொல்லி முடிச்சிடுறேன், பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. வீடும் ஆஸ்தியும், நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளுகிற ஈவு. மனைவி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். வரல சொல்லுங்க. மனைவியை அனுப்பும் பொழுது எதையும் சேர்த்து அனுப்புறாரு. பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? இந்த வேர்ல்டில் பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? நீங்கள் இந்த வசனத்தின்படி மனைவின்றைய பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? வேர்ல்டில் ஜீசஸ் தான் பெரிய கிஃப்ட்டு. கிறிஸ்மஸ் பரிசு நமக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டவளா இருந்தான்னா அவ கூட இயேசுநாதர் வருவார். அவர் சொல்வார், நானே பரிசாக வந்திருக்கிறேன்ப்பா, உனக்கு மனைவியும் தந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரியான கிஃப்ட்டு உன் வீட்டில் எப்பொழுதும் என்ன செய்யும்? இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த கிஃப்டை பெற்ற ஆட்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிஃப்டை நீங்கள் பெற்றதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவியினால் வருகிற ஆசீர்வாதங்களை பாருங்க. அந்த மனைவி உள்ளே வந்த உடனே அவள் ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தா அவ கூட இயேசுநாதரும் வந்துடுறார். அவரே கிஃப்டாக வந்துடுறார். பெரிய கிஃப்ட்டு, உண்மையிலேயே பெரிய கிஃப்ட்டு. இப்படி புத்தியாக இருந்து மனைவிமா இந்த 7 காரியங்களையும் நீங்கள் வச்சு ஜோம் பண்ணுங்க. என் வீட்டுக்கு நான் இந்த 7 ஆசீர்வாதத்தை கொண்டு போகணும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுங்க. இன்னைக்கு இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மனைவிமார் தினத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிற. இதை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில குறைகள் இருக்கலாம், நிம்மதி குறைகள் இருக்கலாம், சரீர சுகத்தின் குறைவினங்கள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை வறட்சி இருக்கலாம். எல்லாத்தையும் கத்தர் இன்றைக்கு நீக்கி போடுவார். இந்த வசனங்களின்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம், கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ. உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ. உமக்காய் ஓடுவோ, சொல்லுவோ. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 7 ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்கு வந்து சேரட்டும். ஆண்டவரே நன்மை உண்டாயிருக்க பண்ணுங்க, தயை கிடைக்க பண்ணுங்கப்பா. ஒரு நிம்மதியை தாரும் ஆண்டவரே. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு புகழ் உண்டாயிருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும், வறட்சிகள் மாறட்டும், ஒரு சமாதானம் இறங்கி வரட்டும். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே, இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களான ஒரு பாத்திரங்களாக இருக்கட்டும். உமக்கே எல்லா கன மகிமையை செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இயேசுவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. Hallelujah. God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Thank you very much.